டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சுரேஷ் அகாடமியோட ஆன்லைன் கிராஸ் கோர்ஸ் பாடசாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யேகமாக வகுப்புகள் ரெடி பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் கரெக்ஷன் இது மூணும் சேர்த்து ஒரு கிளாஸாக கொடுக்குறாங்க. இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் சரிங்களா, அதாவது என்ன பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 4G வகுப்புகள் சரிங்களா, ஆன்லைன் கிராஸ் கோர்ஸ். இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் சரிங்களா, இது மூணும் மொத்தமாகவும் வாங்கிக்கிறலாம். இல்லை உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் சேர்ந்து அதை மட்டும் போட்டு பார்த்து படிச்சுக்கிறலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 3935 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மேபி கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்கு அப்ளை பண்ணுற கடைசி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/5/2025. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12/7/2025 சரிங்களா. இப்போ மே மாதம் ஃபுல்லாக இருக்குது, ஜூன் மாதம் ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் ஜூலையில் 12ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 days நம்ம கையில் ரெடியாக இருக்குது. அந்த 60 நாளை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா. சரி, இப்போ இதோட 4G ஆன்லைன் கிராஸ் கோர்ஸோட அப்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு சரிங்களா, லாங்குவேஜுக்கு மட்டும் 19 யூனிட் டெஸ்ட்டு 2 ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறாங்க. இது போக ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. அது போக ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு 20 டெஸ்ட்டு, ரிவிஷன் ஒரு டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு 2, ஆக மொத்தம் நீங்கள் ஒரு 23 டெஸ்ட்டு போட போகிறீங்க சரிங்களா. இப்போ 23 × 200 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4600 கொஸ்டின் உங்கள் கையில் இருக்கும் சரியா. அடுத்தது தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து தமிழில் 7 யூனிட் இருக்குது. அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ டெஸ்ட்டு. இப்போ இலக்கணத்தில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இலக்கணத்தில் மட்டும் 3 கொஸ்டின், சொல்லாகராதியில் 15 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் ஒரு 4 டெஸ்ட்டு. அடுத்து எழுதும் திறனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் ஒரு 2 டெஸ்ட்டு. கலை சொற்களில் 10 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் ஒரு 3 டெஸ்ட்டு. அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் ஒரு 2 டெஸ்ட்டு. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பில் ஒரு 5 கொஸ்டின், ஒரு டெஸ்ட்டு. இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் ஒரு 15 கொஸ்டின், 4 டெஸ்ட்டு. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் மட்டுமே ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 19 யூனிட் டெஸ்ட்டு, 2 ரிவிஷன் டெஸ்ட்டு சரிங்களா. அடுத்தது ஜிஎஸோட அப்ஸ்ட்ராக்ட் பாலிட்டியில் 4 டெஸ்ட்டு. அடுத்து யூனிட் 6 தமிழ் சொசைட்டி தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டெஸ்ட்டு. எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட்டு. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் INM இந்திய தேசிய இயக்கம், அது 2 சேர்த்து ஒரு 4 டெஸ்ட்டு. ஜாகிரஃபி 2 டெஸ்ட்டு, சயின்ஸில் ஒரு 3 டெஸ்ட்டு, இதில் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு. ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு 13 டெஸ்ட்டு, ரீசனிங்க்கு ஒரு 17 டெஸ்ட்டு. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 டெஸ்ட் ஆச்சு. இதில் ரிவிஷன் 1, மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் 1, மொத்தம் 32 டெஸ்ட் எழுத போகிறீங்க. இதில் ஆப்டிடியூடு ரீசனிங்கை சேர்த்து. அப்போ திரும்ப நம்ம போட்டு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு 25 எடுத்துடலாம் சரிங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 7ஆம் தேதி டெஸ்ட் ஆரம்பிக்குது, வர்ற புதன்கிழமை சரிங்களா. இதில் மொதல் டெஸ்ட்டு அழகு 1 இலக்கணத்தில் எழுத்து சொல்ல வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, மொத்தம் ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. இது போக இந்தியன் பாலிட்டி இந்திய ஆட்சியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. அது போக ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க உங்களை. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட்டேஜ் எங்கேயோ போயிடும், புரியுதுங்களா. இப்போ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போக SCRT கேப்சூல், அதாவது ஸ்கூல் புக்கில் இருந்து
பாலிட்டியில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு தொகுத்து உங்களுக்கு ஒரு கேப்சூல் கொடுப்பாங்க. அது ஒரு 50 கொஸ்டினாக இருக்கலாம், 100 கொஸ்டினாக இருக்கலாம், 150 கொஸ்டினாக இருக்கலாம். என்ன PDF கொடுக்குறாங்களோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அடுத்து 2வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி. அப்போ 7ஆம் தேதி எழுதுறீங்க, 8, 9 அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க போகிறீங்க. இது வயசாக தான் கிளாஸும் போகும், கிளாஸை பார்க்க போகிறீங்க, டெஸ்ட்டு போட போகிறீங்க. சரிங்களா? அப்போ 2 நாள் கழித்து 10ஆம் தேதி அடுத்த டெஸ்ட் வந்துடுது. உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹோம் டெஸ்ட் 2, 2வது டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ அதில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடைக்கும் அப்படின்றத எடுத்து உங்களுக்கு ஒரு PDF-ஆக கொடுக்க போகிறாங்க. அடுத்து 3வது டெஸ்ட்டு 13ஆம் தேதி. இப்படி வரிசையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு எல்லா சிலபஸும் லூக் அண்ட் கார்னர் ஃபுல்லாக கவர் ஆயிரும். நீங்கள் ஒரு புக்கை அட்டை டு அட்டை படித்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா டெஸ்ட் பேட்சுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன படிக்கிறோமோ, இப்போ கிளாஸ் பார்க்குறோம், படிக்கிறோம், அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். திரும்ப அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இன்னொரு தடவை படிக்கணும், திரும்ப 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 படித்து மனப்பாடம் பண்ணி மனசில் ஏற்றணும். ஏற்கனவே படித்ததை சிம்பிளாக ஒரு டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை படிச்சிருக்கோம் எதை படிக்கலை அப்படின்ற செல்ஃப் அனலைசிஸ் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறலாம், நம்ம எங்கே வீக்கு, எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அழகாக இந்த டெஸ்ட்டை என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்சை வச்சு நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சிடலாம். இது போக 7/7/2025, 9/7/2025 2 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. சரிங்களா? 2 ஃபுல் டெஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே அந்த சனிக்கிழமை போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்திங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும். அழகாக கிராக் பண்ணிட்டு வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கிராஷ் கோர்ஸாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. கிளாஸும் கொடுத்துட்றாங்க, மெட்டீரியலும் கொடுத்துட்றாங்க, டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த TNPSC Group 4 4G பேக்கேஜ். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் சிலபஸ் ஒன்றும் கூட மிஸ் ஆகாது. இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சை வச்சு எல்லா சிலபஸையும் தரவாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த 3935+ நமக்கு ஒரு இடம் உறுதியாயிரும். அதனால் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு கொரிஸ் வந்துச்சு அப்படின்னா சுரேஷ் பாடசாலை இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்த டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க. சரிங்களா? நல்லா படிங்க. Group 4ல் வேலைக்கு வாங்கிட்டு கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கவுன்சிலிங் ப்ரீ கிளாஸஸ் வைப்பாங்க. என்ன போஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டியூட்லேருந்தே சொல்லுவாங்க. அதில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.